இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தாம்பரம் அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த அகரம் தென் ஊராட்சி தலைவரின் வீடு மூன்றாவது முறையாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்போம். மீரான், வணக்கம். கடந்த முறையே இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது உறவினர்கள் மாடியிலிருந்து கற்கள் உள்ளிட்ட பொருட்கள்லாம் வீசி தாக்குதல் நடத்தி பெரும் கலைபரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இன்ற நிலையில இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்போட இந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் அகரம் தென் கிராமத்தில் அரசு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததாக அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சந்தானம் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து அகற்றும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய்த்துறையினர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடிக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் அவருடைய சகோதரர் வீடுகள் ஆக்கிரமிப்பில் இருந்தது தெரிய வந்தது. அந்த வீடுகளை இடிக்கும் பணியும் போது பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த வீடுகளின் ஒரு பகுதி மட்டும் இடித்துவிட்டு வருவாய்த்துறையினர் சென்று விட்டார்கள். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் உடனடியாக அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற மீண்டும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற சென்ற பொழுது போலீசாருக்கும் அந்த அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் மற்றும் அவர் ஆதரவாளர்களும் கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில் போலீசார் வருவாய்த்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அகரம் தென் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரன் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையே இந்த ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்றம் அபராத நடவடிக்கையும் எடுத்திருந்த நிலையில் 3வது முறையாக இன்று பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த வீடுகளை இடிக்கும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேலையூர் போலீஸ் உதவி கமிஷனர் ஜெய்சீல் தலைமையில் அந்த சேலையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறையினர் அந்த பகுதியில் முகாமிட்டு 4 பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக அந்த கட்டிடங்களை முழுமையாக அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது அந்த பகுதியை சேர்ந்த யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மீரான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.